எடுத்துக்காட்டு 3.2 உள்ள எல்லா கணக்குமே சமான விகிதம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த கான்செப்டை நம்ம நல்லா படிச்சிட்டோன்னா எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லாமல் இதில் உள்ள எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த கான்செப்டை படிப்போம். சமான விகிதம்னு என்னென்னா, நம்ம எடுத்துக்காட்டு அது இந்த விகிதம் எடுத்துக்கிறோம். 5:10, 10:20. இந்த ரெண்டு விகிதத்துக்கும் பார்த்திங்கன்னா எளிய வடிவம் கண்டுபிடிப்போம். ஒரு விகிதத்துக்கு எளிய வடிவம் எப்படி கண்டுபிடிப்போம்னா, அதை ஃபஸ்ட் நம்ம பின்ன வடிவுக்கு மாற்றிடுவோம். பின்ன வடிவத்துக்கு மாற்றினா தான் வாய்ப்பாடால் கேன்சல் பண்ணுவோம். 5 இது 10, இங்கே 5 கேன்சல் ஆகி நம்ம பார்த்திங்கன்னா 1:2ங்கிற எளிய விகிதம் கிடைக்கிது ஃபஸ்ட்டு கணக்கு. இதேமாரி ரெண்டாவது விகிதத்தையும் பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா 10, 2 20, அதே 1:2 கிடைக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 5:10 அப்படிங்கிற ஒரு விகிதத்திற்கும் 10:20 அப்படிங்கிற விகிதத்திற்கும் எளிய வடிவம் பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது, அதாவது சமமாக இருக்குது. இந்த மாதிரி எந்த ரெண்டு விகிதங்களுக்கு அதோட எளிய வடிவம் சமமாக இருக்கோ அதை தான் பார்த்திங்கன்னா நம்ம சமான விகிதம்னு சொல்லுவோம். இப்படி சமான விகிதமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன பயன்னா, அந்த ரெண்டு விகிதத்தோட பின்ன வடிவத்தை நம்ம சமமாக எழுதிக்கலாம். இதுதான் இந்த சமான விகிதத்திலே முக்கியமான பண்பு. இந்த பண்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சமமான வடிவமாக இருக்கிறனால என்ன யூஸ்னால், அந்த ரெண்டு விகிதத்தையோட பின்ன வடிவத்தை நம்ம இந்தமாதிரி ஈக்குவல் பார்த்து எழுதிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கொஸ்டினை சால்வ் பண்ண நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ 5:10 கொடுத்துட்டு இதோட சமான விகிதங்கள்லாம் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அந்நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா, இதை மேலேயும் கீழே 2ஆல் பெருக்குனா போதும், நமக்கான ஆன்சர் கிடைக்கும். 5 இருந்தால் 10, 10 இருந்தால் 20. இப்போ இந்த 10:20 இந்த விகிதத்தோட எளிய வடிவம் பார்த்திங்கன்னா இந்த 5:10க்கு சமமான இருக்கும். அதேமாதிரி இன்னொரு சமான விகிதம் என்னன்னா, அடுத்த நம்பர் 3, 5 15, 5 30. இதுவும் பார்த்திங்கன்னா எளிய வடிவம் 1:2 தான் வரும். இந்தமாதிரி நம்மளால் எந்த ஒரு விகிதத்திற்கும் நிறையா சமான விகிதங்களை கொடுக்க முடியும். இங்கே ஃபஸ்ட்டு கணக்கில் பார்த்திங்கன்னா அவங்களே இதில் சமான விகிதங்கள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த விகிதங்கள்லாம் அதோட பின்ன வடிவத்தில் சமமாக எழுதலாம். அதாவது எப்படின்னா 3/3/5, 9/9க்கு அப்புறம் உள்ளது நமக்கு பார்த்திங்கன்னா தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த எக்ஸை தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸை மட்டும் நம்ம தனியாக கண்டுபிடிச்சா போகிறோம். அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு. அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஃபஸ்ட் நான் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா எக்ஸால் பெருக்கிறேன். அதாவது எப்படி என்னென்னா, இன்ட்டு எக்ஸு 9/x இன்ட்டு எக்ஸ் இப்படி பெருக்கிறனால பார்த்திங்கன்னா வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா 3x/5, வல பக்கத்தில் 9 மட்டும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு கீழே 5 தேவையில்லை. அப்போது ரெண்டு சைடும் 5ஆல் பெருக்குவோம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இடது பக்கத்தில் 5 கேன்சல் ஆகி நமக்கு வெறும் 3x மட்டும் இருக்கும். வல பக்கத்தில் 9×5 45 கிடைக்கும். இங்கே நமக்கு 3x = 45 இருக்குது. நமக்கு எக்ஸோட வேல்யூ தானும். அப்போ ரெண்டு சைடும் 3ஆல் வகுத்தோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா இடது பக்கம் எக்ஸ் ஆகிடும். 3 கேன்சல் ஆகி வலது பக்கம் 45 3 15 கிடைக்கும். இந்த எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 15. அதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ நம்ம இதை சதியும் பண்ணலாம், சதி பார்க்கலாம். எப்படி சதி பார்ப்போம்? எளிய வடிவத்தை வச்சு தானே சமான பின்னம்னு சொல்லி சதி பார்ப்போம். அப்போது 3:5 3/5 எழுதலாம். 9:15 9/15 எழுதலாம். 3/5யோட எளிய வடிவம் பார்த்திங்கன்னா 3/5 தான். 9/15 எளிய வடிவம் பார்த்திங்கன்னா 3×3 5×3 3 கேன்சல் ஆகி அதே 3/5 கிடைச்சிது. ஸோ நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்திங்கன்னா சரி தான். அடுத்து இரண்டாவது கணக்கில் கொடுத்துருக்க சமான பின்னம் எதுனா சமான விகிதம் எதுனா 4:5 = எக்ஸ். தெரியாத வேல்யூ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 10. 4:5 பார்த்திங்கன்னா அவங்க சமான பின்னம் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா பின்ன வடிவத்தில் சமான்னு வச்சு எழுதலாம். x/10.
இப்போ நமக்கு தேவையானது எக்ஸ் தான். இந்த வலது பக்கத்தில் உள்ள 10 நமக்கு தேவையில்லை. ஸோ நான் 2 சைடு ஈக்குவேஷனையும் 10ஆல் பெருக்குறேன். 10ஆல் பெருக்கும்போது நமக்கு வலது பக்கத்தில் 10 10 கேன்சல் ஆகி வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா 5 5 2 10 4 2 பெருக்கும்போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 8 கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 8. எப்பவும் போல் இதை சரி பார்ப்போம் ஆன்சர் கரெக்டான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு விகிதத்தோட எளிய வடிவம் பார்த்திங்கன்னா 4/5 தான். இரண்டாவது விகிதத்தோட எளிய வடிவம் பார்த்திங்கன்னா 8/10. இதை நம்ம என்னென்ன இல்லைன்னா 4 2 8 5 2 10. இங்கே 2 2 கேன்சல் ஆகி நமக்கு மறுபடியும் எளிய வடிவம் பார்த்திங்கன்னா 4/5 கிடச்சிடும். நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்திங்கன்னா சரிதான். அடுத்து 3வது கணக்கு பார்க்கலாம். 3வது கணக்கு பார்த்திங்கன்னா 6/x 1/2. இங்கே நம்ம மறுபடியும் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். எக்ஸு பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. எனக்கு கீழே எக்ஸுன்னு தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது மேலே கொண்டு வந்தோம். அது எப்படி கொண்டு வந்தோம்னா 2 சைடும் எக்ஸால் பெருக்கும். பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் எக்ஸும் கேன்சல் ஆகி வெறும் 6 மட்டும் இருக்கும். வலது பக்கத்தில் 1/2 இன்ட்டு எக்ஸுன்னு இருக்கும். இப்போ அங்கே வலது பக்கத்தில் உள்ள 2 பார்த்திங்கன்னா வேண்டாம் எனக்கு. ஸோ 2 பக்கமும் 2ஆல் பெருக்கும். 6 இன்ட்டு 2 1/2 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் இருக்கும். இங்கே 2 2 கேன்சல் ஆகிடும். வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா 12 இருக்கும். வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா 1 இன்ட்டு எக்ஸு தான். 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 12. எப்பவும் போல் இதை சரி பார்ப்போம். 6/12 எளிய வடிவம் பார்த்திங்கன்னா 6 6 12. அப்போ 1/2. இதை நம்ம வந்து 1:2 எழுதுவோம். இரண்டாவது விகிதம் அவங்களே 1:2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3வது கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்த்திங்கன்னா சரி. அடுத்து 2வது கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கில் உள்ள முதல் கணக்கு பார்த்திங்கன்னா அவங்க அடி கொடுத்துட்டாங்க, அங்குலமும் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 அடினா 12 அங்குலம், 2 அடினா 24 அங்குலம், 3 அடினா எவ்வளோ அங்குலம்னு தெரியாது. அதுக்கப்புறம் 72 அங்குலம்னா எவ்வளோ அடின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இந்த பயிற்சி புள்ளி ஃபுல்லுமே சமான விகிதங்கள் பற்றி இருக்கிறதுனால நம்ம அந்த விகிதத்தில் எழுதுவோம். ஃபஸ்ட்டு இதை எப்படி எழுதுவோம்? 1 அடி 12 அங்குலத்தை எப்படி எழுதுவோம்னா 1:12 எழுதுவோம். இதோட எளிய விகிதம் பார்த்திங்கன்னா இதே 1:12 தான். ஏன்னா ரெண்டுமே எந்த வாய்ப்பாலையும் கேன்சல் ஆகாது. 2:24 இதோட எளிய வடிவம் எப்படி எழுதுவோம்னா 2 2 12 2 24. இதுவும் பார்த்திங்கன்னா 1:12 வந்திருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலான்னா இதில் உள்ள எல்லாமே பார்த்திங்கன்னா சமான விகிதம்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இதே ஃபார்முலாவை வச்சு இதே மெத்தடை வச்சு 3வது கணக்கு சால்வ் பண்ணலாம். 3வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/a = 1/12. இப்போ நமக்கு ஏ கண்டுபிடிச்சா போதும். அதுதான் 3வது ஆன்சரு. ஏ கண்டுபிடிக்க பார்த்திங்கன்னா நான் 2 சைடும் ஏஆல் பெருக்கிறேன். அப்படி பெருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடது பக்கத்தில் ஏயும் கேன்சல் ஆகிடும். நமக்கு மிச்சம் இடது பக்கத்தில் 3, வலது பக்கத்தில் 1/12 இன்ட்டு ஏ இருக்கும். இப்போ வலது பக்கத்தில் உள்ள 12 நமக்கு தேவையில்லை. ஸோ நான் 2 சைடும் மறுபடியும் 12ஆல் பெருக்கணுன்னா வலது பக்கத்தில் உள்ள 12 கேன்சல் ஆகிடும். இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா 36 வந்துருக்கும். நமக்கு ஏ பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து 36 கிடச்சிருக்கு. முதல் கணக்கில் உள்ள 3வது பார்த்துக்க ஆன்சர் பார்த்திங்கன்னா 36 அங்குலம். இதேமாரி 2வது பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணலாம். நமக்கு பார்த்திங்கன்னா b/12 = 1/12. சாரி, b/72. இப்போ அகைன் நமக்கு இடது பக்கத்தில் உள்ள 72 தேவையில்லை. ஸோ நான் 2 சைடும் 72ஆல் பெருக்குறேன். அப்படின்னா இடது பக்கத்தில் கேன்சல் ஆகி வெறும் b மட்டும் இருக்கும். வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா 1 12 12 6 12 72 வரும். வலது பக்கத்தில் 6 மட்டும் தான் மிச்சம் இருக்குது. அப்போது 4வதுல பியோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 6, அதாவது 6 அடி. அடுத்து முதல் கணக்கில் யூஸ் பண்ண அதே மெத்தடை யூஸ் பண்ணி 2வது கணக்கை சால்வ் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா 28 நாட்கள்னால் 4 வாரம்னு கொடுத்துருக்காங்க. 21 நாள்னால் 3 நாள்.
வாதங்கள். அதுக்கப்புறம் 2 வாதங்கள்னால் எத்தனை நாட்கள்னு கேட்டிருக்காங்க. அதுமாதிரி 63 நாட்கள்னால் எத்தனை வாதங்கள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமான விகிதம் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு முதல்ல உள்ளது பார்த்திங்கன்னா விகிதம் பார்த்திங்கன்னா 28:4. இதோட பின்ன வடிவம் பார்த்திங்கன்னா 28/4. இதை பார்த்திங்கன்னா 7 × 4 28 1 4 4. இங்கே பார்த்திங்கன்னா 4 4 கேன்சல் ஆகி நமக்கு பார்த்திங்கன்னா 7:1 தான் எளிய வடிவமாக கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 7:1 வச்சு நம்ம பார்த்திங்கன்னா இதெல்லாம் சால்வ் பண்ணோம். 3வது கணக்கோட விகிதம் பார்த்திங்கன்னா A:2. அதை நம்ம A/2 எழுதுவோம். கணக்கில் நமக்கு கிடைச்சது 7:1. அதை 7/1 எழுதுவோம். நமக்கு தேவையான தான் அந்த 2 இடது பக்கத்தில் உள்ளது வேண்டாம். அப்போது 2 சைடும் இதண்டால் பெருக்குவோம். இங்கே 2 கேன்சல் ஆகிடும். இடது பக்கத்தில் A மட்டும் இருக்கும். வலது பக்கத்தில் 7 14. இரண்டாவதில் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 14 நாட்கள். அடுத்து 4வது பார்த்திங்கன்னா 63:B தான் நமக்கான விகிதம். இதை பின்ன வடிவத்தில் 63/Bன்னு எழுதுவோம். நமக்கு உள்ள எளிய வடிவம் பார்த்திங்கன்னா 7:1. இப்போ நமக்கு தேவையானது B தான். ஸோ 2 சைடும் Bயால் மல்டிப்ளை பண்ணுவோம். இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா Bயும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் 63 மட்டும் இருக்கும். வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா 7B இருக்கும். நமக்கு தேவையான B தான். ஸோ 2 சைடும் 7ஆல் வகுத்தோம்னா வலது பக்கத்தில் 7 கேன்சல் ஆகிடும். இடது பக்கத்தில் 7 9 63 வரும். அப்போ Bயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 9. 4வதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 9 வாதங்கள். அடுத்து 3வது கணக்கில் உள்ள ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 5:7 என்பது 21:15க்கு சமான விகிதம் ஆகும். இதை நம்ம சரியாக தவறான்னு சொல்லணும். எப்போ நம்ம 2 விகிதங்கள் சமம்னு சொல்லுவோன்னா அதோட எளிய விகிதம் சமமாக இருந்தால் தான் சமம்னு சொல்லுவோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விகிதம் 5:7. 2வது விகிதம் 21:15. இப்போ ஃபஸ்ட்டு விகிதத்துக்கு எளிய வடிவம் கண்டுபிடிப்போம். எளிய வடிவம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதை நம்ம பின்ன வடிவத்தில் எழுதுவோம். பின்ன வடிவத்தில் எழுதினதுக்கப்புறம் ஏதாவது வாய்ப்பாடால் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இங்கே 5ஐயும் 7ஐயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாய்ப்பாட்லையும் வராது. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா 5:7ன்னு கொடுத்தோம். இதுதான் எளிய வடிவம். 2வது கணக்கு பார்த்திங்கன்னா 21/15. இங்கே பார்த்திங்கன்னா வாய்ப்பாடால் கேன்சல் பண்ண முடியும். அப்படின்னா 7 3 21 5 3 15. 3 கேன்சல் ஆகி 7/5 கிடைக்கும். நமக்கான எளிய வடிவம் பார்த்திங்கன்னா 7:5. அப்படின்னா 5:ங்கிறது வேறு 7:5ங்கிறது வேறு. நமக்கு ஆர்டர் மாற்றி வந்திருக்கு. அப்போது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சமம் இல்லை. அப்போ முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தவறு. அடுத்து 2வது கொஸ்டினில் 40ஐ 3 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பங்கு 24 ஆகும். அப்படி எடுத்துக்காட்டாக நம்ம இந்த 3:2ங்கிறது பாய்ஸ், இந்த 3ங்கிறது பாய்ஸோட கவுண்டும் அதாவது எண்ணிக்கையும், 2ங்கிறது கேர்ள்ஸோட எண்ணிக்கைன்னு எடுத்துக்குவோம். நமக்கு இந்த 3ஐயும் 2ஐயும் கூட்டும் போது பார்த்திங்கன்னா 5 கிடைக்கிது. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாய்ஸோட கவுண்டையும் கேர்ள்ஸோடையும் கவுண்டையும் கூட்டும் போது 40 கிடைக்கிது. அப்படி 40 கிடைக்கும் போது இங்கே ஒரு பெரிய நம்பர் கிடைக்கும்ல, அந்த பெரிய நம்பர் 24ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 5லேருந்து 40 ஆக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது 8ஆல் பெருக்கும் போது 5லேருந்து 40 கிடைக்கும். அதேமாதிரி இங்கேயும் நம்ம 8ஆல் பெருக்கணும்னா 3 8 24, 14. 24ஐயும் 14ஐயும் கூட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு 40 கிடைக்குது. ஸோ 2வது கொஸ்டின் நினச்சா பார்த்திங்கன்னா சரி. அடுத்து 4வது கணக்கு பார்க்கலாம். 4வது கணக்கில் பார்த்திங்கன்னா 3:2 என்ற விகிதத்திற்கு 2 சமமான விகிதங்கள் கேட்டிருக்காங்க. ஒரு விகிதத்திற்கு எப்போவுமே நம்ம எப்படி சமமான விகிதம் கண்டுபிடிப்போம்னா அதோட பின்ன வடிவத்தில் எடுத்து மேலேயும் கீழேயும் சேம் நம்பரால் பெருக்கணும். இப்போ இங்கே எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா 2ஆல் பெருக்கிறேன். அப்படி பெருக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது? 3 2 6,
2 4 6/4 கிடைக்குது. அப்போ பார்த்திங்கன்னா 6:4வும் 3:2வும் பார்த்திங்கன்னா சமான விகிடம். இது சமான விகிடம்னு எப்படி சொல்லுவோன்னா, இப்போ 3:1 எளிய வடிவம் பார்த்திங்கன்னா 3:2 தான். அதுமாதிரி 6:4 எளிய வடிவம் பார்த்திங்கன்னா 3 6 2 4 மறுபடியும் பார்த்திங்கன்னா 3:2 கிடைச்சிது. இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 2 விகிதத்தையும் சமம்னா விகிதம்னு சொல்லுவோம். கொஸ்டினில் இன்னொரு விகிதமும் கேட்டிருக்காங்க. ஆக என்ன பார்த்திங்கன்னா வேறொரு நம்பரால் பெருக்குவேன். ஈஸியாக இருக்கணுக்காண்டி 3ஆலேயே பெருக்குவேன். அப்போ 3 பெருக்குனா 9, இது 3 6. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான நம்ம கண்டுபிடிச்ச 2 விகிதம் பார்த்திங்கன்னா 6:4 9:6. இதே கான்செப்ட் யூஸ் பண்ணி 2வது விகிதத்துக்கும் 2 சமான விகிதம் கண்டுபிடிப்போம். மேலேயும் கீழேயும் சேம் நம்பரால் பெருக்கணும். அப்போ 2 6 12 1:6வும் 2:12வும் சமான பின்னமாகும். 2 சமான பின்னம் கேட்டிருக்காங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா 3ஆல் பெருக்குறேன். 1 3 6 18. அப்போ 3:18. இப்போ 3ஆவது கணக்கு பார்த்திங்கன்னா டேரெக்டாக பெருக்கி போற்றலாம். இந்த மாதிரி ஸ்டெப் எழுதணும் தேவையில்ல. 5 வந்து 2ஆல் பெருக்குனா 10, 4 வந்து 2ஆல் பெருக்குனா 8, அதேமாதிரி 5 3ஆல் பெருக்குனா 15, 4 3ஆல் பெருக்குனா 12. அடுத்து 5வது கணக்கு பார்க்கலாம். 5வது கணக்கில் பார்த்திங்கன்னா 2 விகிதம் கொடுத்து அதில் எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. 2 விகிதத்தில் எது பெருசுன்னு எப்படி கண்டுபிடிப்போன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்திங்கன்னா 4:5 8:15. இதை நம்ம வந்து பின்ன வடிவில் எழுதுவோம். 4/5 8/5. இங்கே நம்மளோட ஃபஸ்ட்டு கோல் என்னதுன்னா, கீழே உள்ள நம்பர்ஸை வந்து சமமாக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 15 வந்து 5 முடியாது. ஆனால் 5 பார்த்திங்கன்னா 15 மாற்றலாம். அது எப்படி மாற்றுவோன்னா, மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் கீழே பார்த்திங்கன்னா 12 ஆயிடும். மேலே மல்டிப்ளை பண்ணும்போது 4 3 12, கீழே 5 3 15. இப்போ பார்த்திங்கன்னா சமமாயிட்டு 15 மேலே பார்த்திங்கன்னா 8 இருக்குது, 12 இருக்குது. 8 விட 12 தான் பெருசு. அப்போ 12/12. அதாவது இந்த 4/5 தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கணக்கில் பெருசு. ஃபஸ்ட்டு கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 4/5, அதாவது 4:5. இதே மெத்தடை யூஸ் பண்ணி 2வது கணக்கு சால்வ் பண்ணலாம். 3/4 and 7/8. இங்கே பார்த்திங்கன்னா 4 வந்து நம்ம 8ஆக மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்னா, 2ஆல் பெருக்கி பெருக்கும்போது பார்த்திங்கன்னா 3 6, 4 8. 6 பெருசா 7 பெருசுன்னு பார்த்தா 7 தான் பெருசு. அப்போ 2வது கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 7:8. அடுத்து 3ஆவது கணக்கு பார்த்திங்கன்னா 1/2, அதுமாதிரி 2/1. 2 வந்து 1ஆக மாற்ற முடியாது. ஆனால் 1 வந்து 2ஆக மாற்றலாம். எப்படி மாற்றோன்னா, மேலே இங்கேயே 2ஆல் பெருக்குனா மேலே பார்த்திங்கன்னா இது 2 4, 2. இப்போ இந்த 4/2லையும் 1/2லையும் எது பெருசுன்னு பார்த்திங்கன்னா 4/2 தான் பெருசு. அப்போ அந்த 4/2 எப்படி வந்து 2:1ங்கிறதுலேருந்து வந்து. இப்போ 3ஆவது கொஸ்டின் நினச்சி பார்த்திங்கன்னா 2:1. அடுத்து 6வது கணக்கில் உள்ள முதல் கணக்கு பார்க்கலாம். 3:2 என்ற விகிதத்தில் இதுவரை பிரிக்கவும். அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா, 3:2ன்னு ஒரு விகிதம் இருக்குது. இந்த விகிதப்படி 20ங்கிற நம்பரை வந்து பிரிக்கணும். நம்ம எடுத்துக்காட்ட இந்த 3ங்கிறது பார்த்திங்கன்னா ஆப்பிள்னும், 2ங்கிறது பார்த்திங்கன்னா பனானான்னு வச்சுக்கிறோம். இது வந்து என்ன குறிக்குதுன்னா, நம்மக்கிட்ட 5 பழம் இருக்குன்னா அதில் பார்த்திங்கன்னா 3 பழம் வந்து ஆப்பிளாக இருக்குது, 2 பழம் பார்த்திங்கன்னா பனானாவாக இருக்குது. இதை தான் பார்த்திங்கன்னா இந்த 3:2ங்கிற விகிதம் வந்து குறிக்குது. அப்போது 20 பழம் இருக்கும்போது எவ்வளோ ஆப்பிள் இருக்கும், எவ்வளோ பனானா இருக்குன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 20 பழத்தை எடுத்துக்கலாம். அந்த 20 பழத்தையும் 5 5ஆக பிரித்து அதில் 3 பார்த்திங்கன்னா ஆப்பிள் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அதுதான் கொஸ்டின்லேயும் கொடுத்துருக்காங்க. 5 பழம் இருக்கும்போது 3 பழம் பார்த்திங்கன்னா ஆப்பிளாக இருக்கும், 2னா பார்த்திங்கன்னா பனானாவாக இருக்கும். இப்போ இதெல்லாம் என்னென்னா போதும், அதுதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பார்த்திங்கன்னா
3 இருக்குது. அடுத்து 3 + 3 6, 6 + 3 9, 9 + 3 பார்த்திங்கன்னா 12. அப்போது 20ங்க நம்பரில் 3ங்கிறது பார்த்திங்கன்னா 12 வரும். இஸ்ட்டு 2 பார்த்திங்கன்னா பனானா பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8 இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சரு. 12யும் 8யும் கொடுத்தா நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 20 கிடச்சிடும். ஒவ்வொரு நேரமும் இந்த மாதிரி யோசித்து பண்ணால் டைம் ஆகும். இதை சீக்கிரம் பண்ணுறதுக்குலாம் நம்ம பார்த்திங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா, இப்போ நமக்கான ஏக்கான வேல்யூ வேணும்னா என்ன பண்ணுவோன்னா, a + b இன்ட்டு டோட்டல். இதுவே பியோட வேல்யூ வேணுன்னா என்ன பண்ணுவோன்னா, b / a + b இன்ட்டு டோட்டல். இதில் a பார்த்திங்கன்னா 3, அதுக்கப்புறம் b பார்த்திங்கன்னா 2. ஸோ a + bனா 3 + 2 இன்ட்டு t தான் இந்த நம்பர் டோட்டல். அப்போ 20 போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 / 3 2 கூட்டினா 5 இன்ட்டு 20. இப்போ 1 5 5, 4 5 20, 3 4 பார்த்திங்கன்னா 12 கிடைக்கும். அந்த 12 தான் இங்கே கிடைக்கிது. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 20 பாக்ஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்களா, அந்த 20 பாக்ஸை மென்ஷன் பண்ணது தான் பார்த்திங்கன்னா டி. நம்ம அந்த 20 பாக்ஸ் எத்தனையாக பிரிச்சுருக்கோம், 5 5ஆக பிரிச்சுருக்கோம். ஸோ வகுத்தல்னாலே பார்த்திங்கன்னா பிரிக்கிறது தான். இப்போ எடுத்துக்கிட்டா நம்ம 6 இருக்குது, அது 2ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மக்கிட்ட 6 பாக்ஸ் இருக்குன்னா அதை 2 பாக்ஸாக பிரிக்கும் போது நம்மக்கிட்ட 3 பாக்ஸ் கிடைக்கும். இந்த 3 பாக்ஸ் கிடைக்கிறது தான் இந்த 3 குறிக்குது. 2 2ஆக பிரிக்கிறது தான் 2 குறிக்குது. இதே தான் பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்ம பண்ணியிருக்கோம். நமக்கு தேவையானது 5. ஏன் நமக்கு 5 தேவைன்னா, இங்கே கணக்கில் பார்த்திங்கன்னா 3:2 5 தான் இருக்குது. ஸோ 20 மொத்தத்தை 5 5ஆக பிரிக்கும் போது நமக்கு ஒவ்வொரு 5லேயும் பார்த்திங்கன்னா 3 2 இது 3 ஆப்பிள் இருக்குது, 2 பனானா இருக்குதுன்னு சொல்லி செஞ்சுக்கோம். இப்போ அந்த ஆப்பிளை பார்த்திங்கன்னா மீண்டும் கூற்றணும். மீண்டும் கூற்றுறது ஒன்று தான், பெருக்கிறதும் ஒன்று தான் அந்த நம்பரால். அதனால தான் பார்த்திங்கன்னா ஏவால் நம்ம பெருக்கிறோம். இதே பனானா வேணால் இதை பியால் பெருக்கிறோம். நீங்களே கொஞ்சம் டைம் எடுத்து புரிஞ்சு பாருங்கள், இது ஈஸியாக புரியும். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு டாஸ்க் இந்த 20 5 5ஆக பிரிக்கணும். ஏன் 5 5ஆக பிரிக்கணும்னா, ஏன்னா நமக்கு அப்போலாம் தெரியும் 3 ஆப்பிள் இருக்குது, 2 பனானா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா 20 5ஆல் பிரிக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் 4 கிடைக்குமா. இந்த 4 பாக்ஸ் கிடைச்சிட்டு 1 2 3 4. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா, 4 டைம்ஸ் பார்த்திங்கன்னா 3 ஆட் பண்ணணும். 4 டைம்ஸ் 3 ஆட் பண்ணது ஒன்று தான், 3ஆல் பெருக்கிறது ஒன்று தானே, 3 4ஆல் பெருக்கிறது. இப்போ 4 12. இப்போ தான் இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுது. கொஞ்சம் நீங்களே டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்லா புரியும். அடுத்து 2வது கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கு பார்த்திங்கன்னா 4:5 என்ற விகிதத்தில் 27 பிரிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம போன சம்மில் படித்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஏ கண்டுபிடிப்போம். ஏ கண்டுபிடிக்க பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இது தான் 4 தான் ஏ, 5 தான் பி. 4/4 கூட்டல் 5 பெருக்கல் 27. இந்த 4ஐயும் 5ஐயும் கூட்டினா நமக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் 9 கிடைக்கும். 27 9 9 9 27. அப்போ 4ஐயும் 3ஐயும் போகும்போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 12 கிடைக்கும். அப்போது ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 12. எப்போன்னு பார்த்திங்கன்னா அந்த 27 4:5 விகிதத்தில் பிரிக்கும் போது. இதே மெத்தடில் பி கண்டுபிடிப்போம். பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா கொஸ்டினில் 5, a + b ஏயும் பியும் கொடுத்தும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 9 கிடைக்கும். அதை 27ஆல் பெருக்கும். 9 9 9 27, 5 3 15. 15 கூட்டும்போது நமக்கு 27 கிடைக்குது. ஸோ 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 12:15. அடுத்து 3வது கணக்கு பார்க்கலாம். 6:14 என்ற விகிதத்தை 40ஐ பிரிக்கவும். அதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 6/a + b. இங்கே இதுதான் ஏ, இதுதான் பி. ஏபியும் பியும் கூட்டினா நமக்கு பார்த்திங்கன்னா 20 கிடைக்கும். இன்ட்டு 40 டோட்டல். ஸோ 20 20 2 20 40. நமக்கு பார்த்திங்கன்னா ஏயோட வேல்யூ 12 கிடச்சிருக்கு.
இப்போ அதேமாதிரி பி கண்டுபிடிப்போம். 14/a + b வந்து 20 × 40 = 2 இது 2 4 14 2 பெருக்கும்போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 28. இங்கே பார்த்திங்கன்னா 12 28 கூட்டும்போது நமக்கு 40 ஆன்சர் கிடச்சிருக்கு. 3ஆவது கணக்கான ஆன்சரு 12:28. அடுத்து 7ஆவது கணக்கு பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைகளுக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் 3:2. இவை இரண்டிற்கும் ஒரு மாதத்திற்கு ரூபாய் 4000 ஒதுக்கப்பட்டால் மளிகை காய்கறி ஆகியவற்றிற்காகவும் செலவுகளை காண்பன்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே கணக்கில் பார்த்திங்கன்னா A/B கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட்டு, அதாவது டோட்டல் கொடுத்தனாலே இந்த ஃபார்முலா தான் கண்டுபிடிப்போம். இப்போ கணக்கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கணக்கில் வந்து A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 2ஆவதில் பார்த்திங்கன்னா B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்கே A பார்த்திங்கன்னா 3, அப்போ 3/a + b வந்து 3 கூட்டல் 2 5. மொத்தம் உள்ள அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 4000. அதை அப்படியே கொடுத்துருவோம். இனிமேல் இதை சால்வ் பண்ணால் போனால் அதுதான் ஆன்சரு. 5 8 5 40 மிச்சம் 0 அப்படியே போட்டுருவோம். 8 3 24. அப்போ மீதி உள்ள 2 0 போட்டோன்னா அவங்க மாதம் பார்த்திங்கன்னா மளிகைக்கு 2400 செலவு பண்ணுறாங்க. இப்போ பியோட ஃபார்முலா யூஸ் பண்ணி பியோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அதாவது காய்கறியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2, a + b வந்து 5 இன்ட்டு மொத்தம் வந்து 4000. இங்கே 5 வந்து 4000 அடித்தா நமக்கு 800 கிடைக்கும். 2 800 1600. அப்போ காய்கறிக்கு மாதம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா 1600 ரூபாய். நெக்ஸ்ட்டு 8ஆவது கணக்கில் பார்த்திங்கன்னா 60 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டை 3:4 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் கோட்டு துண்டுகளின் நீளங்களை காண்க. கோடுங்கிறது வேறு, கோட்டு துண்டுங்கிறது வேறு. ஓகேங்களா? கோடுன்னு நம்ம எதை சொல்லணும்னா அதுக்கு வந்து முடிவு இருக்காது, போயிட்டே இருக்கும். கோட்டு துண்டுன்னு எதை சொல்லணும்னா அதுக்கு பார்த்திங்கன்னா முடிவு இருக்கும். இவங்க கணக்கில் கொடுத்து பார்த்திங்கன்னா கோட்டு துண்டு, அதாவது இது தான் பார்த்திங்கன்னா 63 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கோடுங்கிறது வேறு, இதுதான் கோடு. கோட்டு துண்டுங்கிறது வேறு, இதுதான் கோட்டு துண்டு. கோட்டு துண்டு வந்து முடிவு ஊற்றும், கோடு வந்து முடிவுறாது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 3:4 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் கோட்டு துண்டுகளின் நீளங்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்பவும் போல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதில் A பார்த்திங்கன்னா 3, B பார்த்திங்கன்னா 4, டோட்டல் பார்த்திங்கன்னா 63. A/3/a + b வந்து 7 இன்ட்டு டோட்டல் வந்து 63. 7 7 9 63. அப்போ 3 29 பெருக்கும்போது 27 சென்டிமீட்டர் தான் ஃபஸ்ட்டு ஒரு விகிதம். 3 9 27 கிடைக்கும். 4 36 கிடைக்கும். அப்போ 8ஆவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு 27 சென்டிமீட்டர், 4ஆவது விகிதத்துக்கு பார்த்திங்கன்னா 36 சென்டிமீட்டர்.